அன்பான சகோதர சகோதரிகளே, பாலைவன சோலை வழங்கும் தேன் துளி நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. வாய்ஸஸ் மினிஸ்ட்ரீஸ் இன்டர்நேஷனல். எனக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். பல ஊழியத்தை குறித்த பாரம் என்னை அழுத்துகிறது. வட இந்தியாவில் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். எவ்வளவு சீக்கிரமாய் பட்டணங்கள் கிராமங்கள் தோறும் நாம் அறிவிக்க வேண்டும். கர்த்தரை அறிவிக்க வேண்டும். ஒரு முறைகோடு ஆண்டவரை கேள்விப்படாத ஒரு ஆயிரங்கள் அல்ல லட்சங்கள் இந்த தேசத்தில் இருக்கும் பொழுது மறுமுறை கேட்பதற்கு நமக்கு என்ன லாபம் உண்டு என்கிற எழுத்துக்கள் பொன்னால் எழுதப்பட வேண்டிய ஒரு எழுத்துக்களாக இருப்பதற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு முறை கேள்விப்படாதோர் லட்சக்கணக்கான மக்கள் நம் நாட்டில் இருக்கும் பொழுது மறுமுறை கேட்பதற்கு நமக்கு என்ன நியாயம் என்று உங்களிடத்தில் நான் கேட்கிறேன். மகாபலிபுரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு இடத்துல உங்களுக்கு தெரியும், கர்த்தருடைய சுவிசேஷம் அதிகமாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே ஒரு இடத்துல நான் இப்போ ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னும் அதிக ஊழியத்தை செய்வதற்காக நம்ம ஆப்பிரிக்காவில் கூட ஒரு பெரிய ஸ்டேடியத்தை எடுத்து அங்கே நான் கூட்டத்தை நடத்துவதற்கு பிளான் பண்ணி கொண்டு இருக்கிறேன். இந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறதற்கு இருக்கும் தடைகளை நீக்கி போட கர்த்தர் தாமே எனக்கு உதவி செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இதுவரையிலும் இந்தியாவிற்காக ஜெபிக்காதவர்கள் இப்பொழுது ஜெபிக்க ஆரம்பியுங்கள். இப்பொழுது ஜெபிக்காவிட்டால் எப்பொழுது ஜெபிக்க போகிறீர்கள்? இப்பொழுது போகாவிட்டால் எப்பொழுது போக போகிறீர்கள்? நீங்கள் போகாவிட்டால் யார் போவார்கள்? அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்ம ஆவி ஆத்மா சரீரத்திற்கு நம்மை ரட்சிப்பதற்கு, குணமாக்குவதற்கு, விடுவிப்பதற்கு, தலைமுறையான சாபத்தை நம்மை விட்டு எடுப்பதற்கு தன் ஜீவனை ஆண்டவர் கொடுத்தார். இந்த ஆவி உங்களில் இருந்தால் அவர் செய்ததை நாமும் செய்வோம். அவர் பட்ட பாடுகளை நாமும் அனுபவிப்பதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். அவரோடு பாடுகளை சகித்தோமானால் அவரோடு ஆளுகை செய்வோம். அவரை நாம் அறிக்கையிட்டால் அவர் நம்மை அறிக்கையிடுவார். அவரை நாம் மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். ரட்சிப்பு கர்த்தருடையது, சொல்வது நம்முடையது. எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரண ஒரு பொருள், ஒரு கம்ப்யூட்டர், ஆப்பிள் கம்ப்யூட்டர் அல்லாவிட்டால் ஏதோ ஒன்று புதிதாக வந்து விட்டது என்றால் அதை டிவியில் சொல்லும் பொழுது ஜனக்கூட்டம் அப்படியே ஓடி போகிறது அதை வாங்குவதற்காக. அதனுடைய தரம் ரகம் எதையும் பார்ப்பதில்லை. விளம்பரம் வந்து விட்டதா உடனே ஓடி போகிறார்கள். பிரியமான தேவஜனமே, உன்னை பார்த்து நான் சொல்கிறேன், ஒரு பாஸ்டரா, டீச்சரா, இவாஞ்சலிஸ்டா, பிஷப்பா, ஆர்ச்சி பிஷப்பா எனக்கு விருப்பமில்லை சொல்கிறீங்களா? ஒன்று பண்ணுங்க, ஆண்டுடைய விளம்பரதாரராய் மாறுங்கள். அட்வர்டைசிங் ஏஜென்ட் ஃபார் காட். நான் அப்படிதான், நான் ஒரு ஆண்டவருக்கு அட்வர்டைசிங் ஏஜென்ட்டாக நான் இருக்கிறேன். ஏன் கர்த்தர் நல்லவர் என்று நான் ருசித்து பார்த்துருக்கிறேன். அதை 4 பேருக்கு சொல்லாமல் நான் இருப்பேனோ? நீங்களே சொல்லுங்களேன். ஒரு கடையிலே குறைவாக சாரி கிடைக்கிறது, அது காஞ்சிபுரம் பட்டு சாரி போல் இருப்பது 300 ரூபாய்க்கு விற்கிறது என்று ஒருவர் சொல்லிவிட்டால் எத்தனை பேர் ஓடுவீர்கள் டிசம்பர் 25க்குள்ளாக? சாதாரண சாரிக்கும் சட்டைக்கும் விளம்பரம் பண்ண எண்ணிறந்த மக்கள் இருக்கிறார்கள். அந்த டிசம்பர் மாதத்தில் அவர் கிறிஸ்தவர்கள் தான். ஆனால் 2022 ஆண்டுகளுக்கு முன்பாக ஏழைக்கு தோழனாய், பாவிக்கு பங்காளனாய், சிலுவையிலே தன் உயிரை கொடுப்பதற்காக மாற்றுத் தொழுவத்தில் பிறந்த ஆண்டவரை சொல்ல ஆட்கள் உண்டோ? ஆட்கள் உண்டோ? நண்பர்களே, உங்களை பார்த்து தான் நான் பேசுகிறேன். தவறான உறவுக்குள் போகிறீர்கள், தவறான ஆலோசனைக்குள் போகிறீர்கள், தவறான நண்பர்களை தெரிந்து கொள்கிறீர்கள். இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் கெட்டுக்கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? தவறான ஆலோசனைகள், தவறான நண்பர்கள், தவறாய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறவங்க. அப்படின்னா நம்மளை அப்படியே மனசை திருப்பிடுவாங்க. அவன் சொல்கிறத பார்த்தா வாங்கித்தான் அவனை, சொல்கிறத பார்த்தா செஞ்சுதான் ஆகணும். அப்படிப்பட்ட அப்படி உந்து விற்கிற சக்தியோடு பேசுகிற மக்களை நான் பார்க்கிறேன். மக்களை எப்படியாவது அதை செய்துதான் ஆக வேண்டும் என்று அப்படியே உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து விடுவார்கள். மூளை செலவு என்று சொல்கிறார்களா, அதை செய்து விடுகிறார்கள். அப்படித்தானே கொலை செய்கிறார்கள், அப்படித்தானே குண்டு வெடிக்கிறது, அப்படித்தானே பலர் சேர்ந்து ஒரு பெண்ணை கற்பழிக்கிறார்கள். நினைத்து பாருங்கள், நினைத்து பாருங்கள். நண்பர்கள் எப்படி? Tell me your friend, then I tell you who you are. நீ நல்லவன் தான், உனக்கு ஃப்ரெண்டு யார் சொல்லு பார்க்கலாம். அப்போ நீ யாருன்னு நான் சொல்கிறேன். அநேக கிறிஸ்தவ பிள்ளைகள் கிறிஸ்தவ நண்பர்களை எடுத்துக்கொள்வதில்லை, கிறிஸ்தவ பிள்ளைகளோடு சேர்வதில்லை.
ஐயோ, மற்றவர்களிடத்திலே போய் சொல்லி அவர்கள் ஆண்டவரிடத்திலே கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய வழியிலே போய் கொண்டிருக்கிறார்கள். இல்லை நண்பனே, கம் அவுட் அண்ட் பி செப்பரேட். நீ வெளியே வா, தனித்து ஒரு மனிதனா நில்லு, சுவிசேஷத்தை அறிவி. அவர்கள் கூட்டத்தில் இருந்து அவர்கள் செய்வது போல நீ செய்வது வேண்டாம். நீ தனித்து நில். சாதரக் தனித்து நின்றான், மேஷாக் தனித்து நின்றான், அபேத்நேகோ தனித்து நின்றான், தானியேல் தனித்து நின்றான், எஸ்தர் தனித்து நின்றார், யோசுவா தனித்து நின்றான், ஜீசஸ் தனித்து நின்றார். நீங்க தனித்து நிற்பீங்களா? மற்றோடு உலகத்துல தான் ஆண்டு வச்சிருக்காரு, ஆனா நீ உலகத்தான் அல்ல. நீங்க சொல்ல, எப்படிங்க உலகத்துல இருந்துட்டு உலகத்தான் அல்ல என்று சொல்ல முடியும்? 4 பேர் உடுத்துற மாதிரி உடுத்தணும், 4 பேர் ஜோக் அடிக்கிற மாதிரி ஜோக் அடிக்கணும், 4 பேர் பேசுற மாதிரி பேசணும், 5வது தனி ஒரு நபர். நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, மீன் கடல்ல தானே இருக்கு, அது உப்பு தண்ணி தானே. அந்த மீன் குழம்புல ஏன் அங்கே உப்பு போடுறீங்க? உப்பு தண்ணி வந்துருக்குங்க, உப்பு தான் சாப்பிடுங்க, அதில் ஏங்க மீன் குழம்புல உப்பு போடுறீங்க? அந்த மீனுக்கு நான் ரொம்ப ஒரு பாராட்டுதல் கொடுப்பேன். அது என்ன சொல்லுது என்ன பார்த்து? நான் கடலில் தான் இருப்பேன், உப்பு மத்தியெல்லாம் இருப்பேன், நான் உப்பை எனக்குள்ளே ஏற்ற மாட்டேங்குது. எப்படி ஒரு மீன், ஒரு பறவை இருக்கு, அந்த பறவைக்கு நீ பாலும் தண்ணியை வச்சு நான் பாலை மட்டும் எடுத்து தண்ணியை விட்டுருவான். இந்த பறவைக்கு, இத்தனை சின்ன பறவைக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு, இத்தனை சின்ன மீனுக்கு எத்தனை பெரிய அறிவு இருக்கு. 6 அறிவு படைத்து கம்ப்யூட்டரை தெரிந்தவன், கண் பார்வையிலே இந்த உலகத்தையே அறியக்கூடிய ஞானம் உள்ளவனாய் விண்வெளிக்கு செல்கிற மனிதனாய் இருக்கிற மனிதனுக்கு ஆனால் இந்த சின்ன அறிவில்லையே, இந்த சின்ன அறிவில்லையே. Choose your friend. The decision you make will determine the destiny where you will be. இன்றைக்கு நீ எடுக்கிற தீர்மானம் தான் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு நீ எங்கே வாழப் போகிறாய் என்பதை நிர்ணயிக்கும். அப்படி என்றால் உன் தீர்மானங்கள் எவ்வளவு முக்கியம் என்று உனக்கு தெரியுமா? Don't make a silly mistake. ஒரு சின்ன சில்லி, ஐயோ நான் செஞ்சிட்டேனே, எந்த முட்டாளா போயிட்டேனேன்னு ஒரு நாள் புழல் ஜெயிலுக்குள்ள வரந்தாம இருக்கணும்னா, to make a major decision now. இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து நல்ல நண்பர்களோடு பழகுவதற்கு, அவர்களை போல வாழ்வதற்கு ஒப்பு கொடுப்பீர்களா என்று உங்களை பார்த்து கேட்கிறேன். இன்றைக்கு நான் சொல்ல போகிற செய்தியுடைய சாரம் என்ன தெரியுமா? தவறான ஆலோசனை, ராங் கவுன்சில். தவறான ஆலோசனையினால் தவறிழைத்தவர்கள், அதனுடைய விளைவுகள், கான்சிக்வன்ஸ் of a bad decision, bad influence by a bad friends. அதனால வாழ்க்கை அழிஞ்சு போனவங்களை பற்றி நான் சொல்றேன். எச்சரிப்பின் குரலை கேட்கிற யாரா இருந்தாலும் சரி, அம்மாவா நான் சொல்றேன், சகோதரியா நான் சொல்றேன், உங்களை பார்த்து நான் சொல்றேன், இன்றைக்கு என் குரலை கேட்கிற நீங்க இப்போ ஒரு தவறான ஆலோசனையின்படி தவறான வழியில போறீங்கன்னு உங்களுக்கு தெரிந்தா, ஸ்டாப், லிசன், ப்ரொசீட். இப்பொழுதே என்னை நின்று உங்கள் பாதையை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் போகிற மார்க்கம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே மரணம். மனிதனுக்கு செம்மையாய் தோன்ற வழி உண்டு, அதனுடைய முடிவு மரணம். ஒருவர் கூட இந்த சாதாரண மரணம் மட்டுமல்ல, நித்திய மரணத்துக்குள் போகாம இருப்பதற்கு இன்று உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஏனோ தானோ என்று நான் பேசவில்லை. இரவெல்லாம் தூங்கல. காலிலிருந்து 12 மணி வரை நான் இந்த வார்த்தைகளை தியானித்து நான் என் மனதிற்குள்ளாக சிந்தனையில் ஏற்றி உங்கள் மத்தியில் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. இதோ வெள்ளை சாரி போட்டு அக்கா பேசுகிறாங்கன்னு நினைக்காதீங்க. இதோ தலையை மூடிக்கிட்டு எல்லாமே வெள்ளையா, அப்படி இல்லை. என்னுடைய முகத்தினுடைய அழகையோ நடையோ உடையோ பாவனையோ பார்க்காதீங்க. இந்த வசனத்தை பாருங்க. வேணா கண்ணை முடிக்குங்க, காதை கேளுங்க. விசுவாசம் காதில் தான் வரும், வாயினால வராது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்திற்கு நான் வருவோம். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாய் அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான். தன் சகோதரிய தாமார் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதிப்பட்டான். அவள் கன்னியாஸ்திரியாயிருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது. அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரன் யோனதாப் என்னும் ஒரு பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. அவன் இவனை பார்த்து, ராஜகுமாரனாய் நீ நாளுக்கு நாள் எதனாலே இப்பொழுது மெலிந்து போகிறாய்?
எனக்கு சொல்ல மாட்டாய் என்றான். அதற்கு அம்னோன் தன் சகோதரன் அப்சலோமின் சகோதரியாகிய தாமாரின் மேல் நான் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான். அப்பொழுது யோனதாப் அவளை பார்த்து, நீ வியாதிக்காரனைப் போல உன் படுக்கை மேல் படுத்துக்கொள். உன்னை பார்ப்பதற்கு உன் தகப்பனா வரும்போது நீ என் சகோதரிய தாமார் வந்து எனக்கு போஜனம் கொடுத்து அவள் கையிலே சாப்பிடும்படிக்கு நான் பார்க்க என் கண்களுக்கு முன்பாக சமைக்கும்படி தயவு செய்ய வேண்டும் என்று சொன்னான். அப்படியே அம்னோன் வியாதிக்காரன் போல் படுத்து கொண்டு ராஜா தன்னை பார்க்க வந்தபோது ராஜாவை நோக்கி, என் சகோதரிய தாமார் வந்து நான் அவள் கையினாலே சாப்பிடும்படிக்கு என் கண்களுக்கு முன்பாக 2 நல்ல பணியாரங்களை பண்ணும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். பார்த்தீங்களா, அம்னோன் தாமாரின் மேல் மோகம் கொண்டான். லவ் ஆர் லஸ்ட் 2 இருக்குங்க. காதல்னு சொல்றாங்க. நீ நேசிக்கிறியா அல்லது மோகம் கொள்ளுகிறியா? மோகம் என்பது தீராத வேட்கை. தன் விருப்பத்தை நிறைவேற்றி முடித்த போது போய்விடும். அந்த நேரத்தில் அந்த அன்புன்னு சொல்கிற அந்த மாயமாலம் கடந்து போய்விட்டு வெறுப்பாக வரும். வாலிப சகோதரனே, சகோதரியே, ஏன் பெரியவர்களை பார்த்து கூட நான் சொல்கிறேன், ஒரு பெண் அழகாக இருந்தால் உடனே நீங்கள் முகம் கொண்டு விடுவீர்களா? அவளை ஒரு தங்கையை பார்த்தா என்ன, சகோதரியை பார்த்தா என்ன, தாயாக பார்த்தா என்ன? காணும் அழகான பெண்களை எல்லாம் அடைந்து விட வேண்டும் என்று நினைப்பது சாத்தானுடைய தந்திரம். இந்த காலகட்டத்தில் அதைத்தான் நான் பார்க்கிறேன். எத்தனையோ கொலைகள், எத்தனையோ தற்கொலைகள், இப்படிப்பட்ட ஒருவனுடைய மோகத்தினாலே ஒரு குடும்பமே அழிவதை பார்க்கிறோம், தலைமுறையை அழிவதை பார்க்கிறோம், அவனே அழிந்து போறதை பார்க்கிறோம். வாலிபனே, எச்சரிக்கையாயிரு. யாரோட பேசிக் கொண்டிருக்கிறார்? யார் உனக்கு ஆலோசனை கொடுப்பது? அந்த பாருடா, அந்த பொண்ணு பாருடா, அந்த பொண்ணு உனக்கே தான்டா, நான் போய் கேட்டுட்டு வரவா? அப்படித்தான் உன் நண்பன் சொல்லுவான். இறுதியிலே உன் நண்பன் ஓடி மறைந்து விடுவான். உன்னை தனியாக தற்கொலைக்கு அனுப்புவான், அல்லாவிட்டால் தனியாக சிறைச்சாலைக்கு அனுப்புவான். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். ஒரு நபரோடு நீ பேசும் பொழுது, நீ கல்லூரியில் படித்து கொண்டிருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் இருக்கலாம், மாற்றான் மனைவியோ மற்றவருடைய மகளையோ மோகமாய் பார்க்க வேண்டும் என்று ஒருவன் தூண்டி விடுவானால் அவனுடைய உறவை உடனே தடுத்து நிறுத்து, வெட்டிவிடு, வெட்டிவிடு. அந்த உறவு உனக்கு தேவையில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளையே, அம்னோன் நல்லவன் தான். தான் நேசிக்கிற பொண்ணுக்கு ஏதாவது தீங்கு செய்ய வேண்டும் என விரும்பவில்லை. ஆனால் அவன் நண்பன் என்ன சொல்றான்? அது வேடா, நீ பெரிய ஹீரோடா, நீ பெரிய தலைவா, நீ பெரிய தலைவா, உனக்கு இல்லாத அந்த பொண்ணு நல்ல ஒரு ஐடியா இருக்கு. இப்படித்தான் பேசுறாங்க, இப்படித்தான் பேசுறாங்க, இப்படிதான் பேசுறாங்க. நல்ல ஐடியா நான் கொடுக்குறேன். அது என்னோட ஐடியா? உனக்கு தான் சோம்பில்லாத மாதிரி மெலிஞ்சிட்டே இருக்கிறல, படுத்துக்கோ, அப்பா வருவார், சொல்லு. 2 பணியாரம் என் தங்கச்சி சுட்டு கொடுக்கணும், என் பெட்ரூமில் வந்து சுட்டு கொடுக்கணும். எத்தனை பேர் தங்கச்சின்னு கூப்பிட்டு உடைய வாழ்க்கையே அழிக்கிறீங்களே. அழகான ஒரு பூவா இருக்கிற அவ வாழ்க்கை கசக்கி பிழிந்துறீங்களே. ஒரு நிமிஷத்துல காலடியில் மிதிக்கிறீங்களே. எத்தனை விதமான பயங்கர ஒரு துரோகம், தலைமுறை தண்டிக்கப்பட வேண்டிய ஒரு துரோகம் இது. ஒரு பெண்ணை நேசித்தாயா, ஒழுக்காய் காத்திரு, ஜெபம் பண்ணு, பெற்றோரிடத்துல போ, அவளுடைய பெற்றோரிடத்துல போ, சொல்லுங்கள், அவங்க நிர்ணயிக்கட்டும். நம்ம நாட்டில் பெற்றோர்கள் நிர்ணயித்த விவாகங்கள் எத்தனை வெற்றிகரமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. வெளிநாட்டிலே டேட்டிங், ஆமா, கோர்ட்ஷிப் end up in hardship, ring, engagement ring end up in suffering. கோர்ட்ஷிப் என்று சொல்லுவாங்க, பொண்ணோடு பழக போகிறேன், கடைசியில் பார்த்தானா டிவோர்ஸ், விவாகரத்து, கசப்பு, வெறுப்பு, பழி வாங்குதல், பலவிதமான சாக்கடை நான் உலகத்தில் பார்க்குறேன். எத்தனையோ தேசத்தில் என்ன பார்த்துருக்கேன். தினம் ஃபோனில் என்ன கூப்பிடுறாங்க, நான் பார்க்குறேன். அவள் எனக்கு கிடைக்கணும்னா அவளை வாழ விட மாட்டேன். ரயில்வே ட்ராக்கில் அப்படியே அவளை தள்ளி விட்டுருவேன், துண்டு துண்டா வெட்டி ஃப்ரிட்ஜில் வைப்பேன். எங்கே போய் கொண்டிருக்கிறது? எங்கே போய் கொண்டிருக்கிறது இந்த வாலிப உலகம்? எங்கே போய் கொண்டிருக்கிற மனுஷனுடைய அசுத்தமான மோகம் என்கிற ஒரு இச்சை அழிவுக்கு நேராகும். தூக்கு தண்டனை கிடைத்து விட்டால் நீ என வீரபாண்டிய கட்டப்பொம்மன் என்று நினைத்துக் கொள்ளாது. சல்யூட் தி ஹீரோஸ். நாட்டுக்காக உயிர் கொடுத்தாங்க,
கேவலம் ஒரு பொண்ணுக்காக அவள் உயிரை வாங்கிவிட்டு நீ தூக்கு தண்டனை போனா பெரிய ஹீரோ என்று உங்கள் நண்பர்கள் சொல்லலாம். ஆனால் நாடு சொல்லாது, உன் வீடும் சொல்லாது. புரிந்து கொள் நண்பனே, புரிந்து கொள். அன்பான தம்பிமா, அருமையான தங்கச்சி, உன்னோட நான் பேசுறேன். யாருக்கு ஆலோசனை? எந்த ஃப்ரெண்டோட ஆலோசனை நீ ஏற்றுக்கொள்கிற? ஆண்டவரை அறிந்து ஆண்டவரை நேசிக்காத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு தேவையில்லை, உறவு உனக்கு தேவையில்லை. நான் சொல்ற கொஞ்சம் கேளு. பைபிள் படிக்கலாமா, ஜெபிக்கலாமா, ஆண்டவருக்காக எதையா செய்யலாமா என்று பேசுகிற ஒரு நபரோடு நீ சேர்ந்து கொள். கர்த்தருடைய வருகையில் போகணும்னா இதுதான் வழி. அந்த பொண்ணை பாரு, இந்த பொண்ணை பாரு, இப்படி லவ் லெட்டர் போடு, இப்படி எழுதி காட்டு அப்படின்னு அவளை போய், இதெல்லாம் கிடையாது, நடக்காது. கொஞ்ச நாள் விளக்கிலே விழுந்த விட்டியலை பார்த்தாயா? சிலந்தி வலையிலே சிக்கி கொண்டாயா? வெளியே வர முடியாது. சிலந்தி வலை போன்றதான் காதல் வலை, வெளியே வர முடியாது. அக்கினி போட்டாதான் வரும். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைய, அவன் என்ன ஆலோசனை கொடுக்குறான் பாரு, அப்படியே இவன் ஃபாலோ பண்றான். அம்மா அப்பா சொல்றது காதல ஏறாது. அந்த காலகட்டத்துல மெலிஞ்சு மெலிஞ்சே போவாங்க, சாப்பிடவே மாட்டாங்க, கதவை சத்திக்குவாங்க, சிரிக்கவே மாட்டாங்க. ஏன்? வலையில விழுந்துட்டாங்க, வலையில விழுந்துட்டாங்க. பெற்றோரே கவனமா இருங்க, உங்க பிள்ளைகளை பார்த்து கொண்டே இருங்க. இதெல்லாம் தான் அடையாளம். சாப்பிட மாட்டாங்க, உங்களோட பேச மாட்டாங்க, கதவை பூட்டிக்கிட்டு பொழுது விடியும் வர வெளியே வர மாட்டாங்க, இரவெல்லாம் தூங்க மாட்டாங்க. இதுதான் இதுக்கு அடையாளம். கொரோனா மாதிரி இது ஒரு ஆவிக்குரிய கொரோனா. சாவடிக்கும், நோகடிக்கும், பிறகு சாகடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு வியாதி இது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே, தெரியாத தகப்பன், புரியாத தாய். இந்த உலகத்தை அதான் நான் பார்க்குறேன். அம்மா ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நாள் நான் போயிட்டு வரோம்மா, நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு வரோம்மா. உன் அப்பா, ஐயோ பார்த்ததில்ல, இவர் தான் பரிதாபம், போயிட்டு வாமா, காசும் தாரம்மா, போயிட்டு வாமா. அங்கே அவள் பையங்களை கூட நல்லா குடிச்சுக்கிட்டு அந்த பொண்ணை போதைக்குள்ளாக்கி அதை பிச்சை எடுத்தது மாதிரி கற்பழிப்பாங்க. கண்ணு தெளிஞ்சு பார்த்தா ஐயோ போச்சு. தைரியமா சொல்றேன், ஒரு பொண்ணுக்கு கற்பு போச்சுன்னா எல்லாம் போச்சு, எல்லாம் போச்சு. ஒரு பொண்ணுக்கு கற்பு போச்சுன்னா எல்லாமே போச்சு. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைய, உன்னுடைய கற்பு உனக்கு பாய் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கேட்கல, கர்த்தர் கொடுத்தது. அது புனிதமாய் காக்கப்பட வேண்டியது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளே, கவனமா கேளுங்க. தைரியமா தான் நான் பேசுறேன், அன்பா தான் நான் பேசுறேன், ஆதங்கத்தோடு நான் பேசுறேன். கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. அப்படியே அப்பா சொல்றாரு, போமா, அண்ணன் தானே. எத்தனை பேர் அண்ணன் கூப்பிட்டு தான் அடி வாங்கினாங்க. அண்ணான்னு கூப்பிட்டு, நீ அண்ணன் தான் கூப்பிடுவ, அவன் அண்ணான்னு நினைக்க மாட்டான், அவனு தங்கச்சின்னு நினைக்க மாட்டான். புரிஞ்சுக்கோ. எல்லாரையும் அண்ணான்னு சொல்லி ஏமாந்துடாத. தாமார் தன் சகோதரனை அப்சலோம் படித்து கொண்டிருந்த வீட்டுக்கு போய் மாவெடுத்து பிசைந்து அவன் கண்களுக்கு முன்பாக தட்டி பணியாரம் சுட்டு சட்டியை எடுத்து அவனுக்கு முன்பாக அவள் வைத்தாள். ஆனால் அவன் சாப்பிட மாட்டேன் என்றான். பின்பு அம்னோன், எல்லாரும் என்னை விட்டு வெளியே போகட்டும் என்றான். எல்லோரும் அவளை விட்டு வெளியே போனார்கள். அப்பொழுது அம்னோன் தாமாரை பார்த்து, நான் உன் கையிலே சாப்பிடும்படிக்கு அந்த பலகாரத்தை அறை வீட்டிலே கொண்டு வா என்றான். அப்படியே தாமார் தான் செய்த பணியாரங்களை அறை வீட்டில் இருக்கிற தன் சகோதரனாகி அம்மனிடத்திலே கொண்டு போனாள். அவன் சாப்பிடும்படிக்கு அவள் கிட்ட கொண்டு வருகையில் அவன் அவளை பிடித்து அவளை பார்த்து, என் சகோதரி, நீ என்னோட சயனி என்றான். அதற்கு அவள், வேண்டாம், என் சகோதரனை என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலில் இப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடு எங்கே போவேன்? நீயும் இஸ்ரவேலை மதிக்கட்டவர்கள் ஒருவனை போல ஆவாய். இப்போது நீ ராஜாவோட பேசு, அவர் என்னை உனக்கு தராமல் மறக்க மாட்டார் என்றான். அவன் அவள் சொல்லை கேட்க மாட்டேன் என்று அவளை பலவந்தமாய் பிடித்து அவளுடைய சைனித்தவர் கற்பழித்தான். பிற்பாடு அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். நல்லா கொஞ்சம் கவனமா கேளுங்க. யாரோடையும் தனியா இருக்காதீங்க. சொந்த பிளட் பிரதரை தவிர வேற எந்த ஒரு நபரோட நீங்க தனியா இருக்க வேண்டாம். திட்டவட்டமா நான் சொல்றேன், தனியா இருக்க வேண்டாம். அவளை பலவந்தம் பண்ணின அவ சொல்ற பெரிய பிரசங்கி மாதிரி பேசுற. இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட மதிக்கட்டான செயலை செய்யக்கூடாது.
செய்யக்கூடாது. நீ ஒரு மதிகட்டவனை போல, நான் இந்த உலகத்திலே கற்பழிக்கப்பட்டவள், வெட்கத்தோட போக வேண்டுமே. சகோதரனே, வேண்டாம் வேண்டாம். ஆனா அவன் பலன் கொண்டான், கற்பழிக்கப்பட்டாள். கற்பழிக்கப்பட்ட அடுத்த வினாடி, அதான் மோகம் சொல்றது. காதல், சிநேகம், அன்பு அப்படி செய்யாது. இந்த மோகம் சொல்றது அடுத்த வினாடி என்ன பண்ணுச்சுன்னு பாருங்க. அம்னோன் அவளை மிகவும் வெறுத்தான். அவளை விரும்பின வெறுப்பை பார்க்கிலும் அதிகமான வெறுப்பு அவனுக்கு இருந்தது. நீ எழுந்து போய்விடு என்று அம்னோன் அவளோட சொன்னான். அவளை நேசித்த சிநேகத்தை பார்க்கலும் அவளை வெறுத்த வெறுப்பு அதிகமாக இருந்தது. அவளை வெளியே போ என்று சொன்னது போல வேலைக்காரர்களை பார்த்து வெளியே இழுத்து கொண்டு போங்கள் என்று சொல்கிறார். சகோதரிகளே, கவனமாக கேளுங்க. பிள்ளைகளே, கவனமாக கேளுங்க. எவ்வளவு தூரம் உன்னை நேசித்து உனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்தானோ, எங்கெல்லாம் சுத்தினீங்களோ உங்களுக்கு தெரியும். தனிமையா ஒரு பையன் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றவங்க கூட போனீங்க, அதான் முடிஞ்ச கதை. முடிந்த கதை இனி தொடர்வதில்லை, அவ்வளவுதான், முடிந்தது. என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அவள் பலவர்ண அங்கி போட்டிருப்பாள், என் ராஜகுமாரத்தி அல்லவா. அதை கிழித்து போட்டு தலையிலே சாம்பல் போட்டது போன்று அழுது கொண்டே வீட்டுக்கு போகிறாள். எத்தனை வாலிப பிள்ளைகள் இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். வேதனையோடு நான் பேசுகிறேன். அழகான மலர் அல்லவா நீ, வாசனை வீசும் மல்லி அல்லவா, நீ வசந்தம் அல்லவா. உன் வாழ்க்கை எவ்வளவு மகிமையான ஒன்று. நீ பணக்கார ஏழை என்றல்ல, தேவன் அவனுக்கு கொடுத்த கற்பு, வெர்ஜினிட்டி, அது விலையேறப்பட்டது. $1,000,000 விலையேறப்பட்டது. நீ யாரை திருமணம் பண்ண போகிறாயோ அந்த நபருக்காய் நீ காத்து கொண்டிருக்கும் ஒரு பெரிய பொக்கிஷம். நீ உன்னை திருமணம் பண்ண போகிற நல்ல ஒரு மணமகனுக்கு நீ கொடுக்கிற பரிசு, எல்லாரும் வந்தவங்கெல்லாம் கொடுப்பாங்க பரிசு, அது பெருசு இல்லை. நீ கொடுக்கிற பரிசு உன்னுடைய கற்பு. புரிந்து கொண்டீர்களா? அவள் அழுது கொண்டே போகிறாள். அவளுக்கு அண்ணன் கேட்குற, அப்சலோம் என்னாச்சு என்னாச்சு? ஓ அம்னோன் உன் வாழ்க்கையை கெடுத்து விட்டானா? சகோதரி அமைதியாயிரு, அவனும் உன் சகோதரன். பாருங்க, இதோட முடியலை, இந்த கதை முடியலை. அடுத்து பாருங்க, வீட்டுக்கு போய் வாசிங்க இந்த அதிகாரத்தை. ஒரு நாள் அப்சலோம் காத்து கொண்டிருந்தான், பழி வாங்க வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தான். எங்கெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறதோ அங்கே தற்கொலையும் இருக்கும், கொலையும் இருக்கும். முடிவு ஒரு கொலை. என்னது? அப்சலோம் எல்லோரும் விருந்துக்கு அழைக்கிறான். தகப்பனத்தில் சொல்றான், அப்பா அம்னோனும் வர வேண்டும். அழுத்தம் திருத்தமா சொல்றான், அம்னோனும் வர வேண்டும். அப்பொழுதாவது தாவீதுக்கு புரிந்திருக்கணும், இவன் ஏன் அம்னோனை வித்தியாசமா கூடுறான், அம்னோன் ஏன் கூப்பிடுறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்பா அமைதியா இருந்துட்டாரு. அப்சலோம் அதை பார்க்கிறான். என் தங்கையின் வாழ்க்கை அழிந்து விட்டது, அதுக்கு காரணமா இருந்தவன் அம்னோன். அவனிடம் ஒரு வார்த்தை என் தகப்பன் பேசவில்லையே, நான் பேசுகிறேன், நான் பேசுகிறேன். அவர் பேசவில்லை அல்லவா, நான் பேசுகிறேன். எல்லோரும் விருந்துக்கு அழைக்கிறான். அழைத்து விட்டு சொல்கிறான், எல்லாரும் நன்றாக குடித்து வெறித்து சந்தோஷமா இருக்கும் பொழுது அடியுங்க அம்னோன், அடியுங்க. அங்கே அம்னோன் கொலை செய்யப்படுகிறான். அருவருப்பான ஒரு ஆலோசனை ஒரு பையன் கொடுத்ததிலிருந்து, வாலிபன் அல்ல, உறவின் முறையான் ஒரு சகோதரன் தெரிந்தவன் கொடுத்த ஒரு ஆலோசனையினால அந்த குடும்பத்தினுடைய வேதனையை பார்த்தீர்களா? சகோதரி கற்பழிக்கப்பட்டாள், அம்னோன் கொலை செய்யப்படுகிறான், அப்சலோன் துரத்தப்படு. இது உங்க வாழ்க்கையில் நடக்கணுமா? நடக்கணுமா? யாருடைய ஆலோசனை நீங்க கேட்க போறீங்க? கர்த்தருடைய ஆலோசனை நடக்கிறவனுக்கு முடிவிலே மகிமை உண்டு. கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பாக்கியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவன். பாவியில் வழியில் நிற்காதவன், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராதவன், வேதத்திலே தியானமா இருக்கிறவன் செய்வதெல்லாம் வாய்க்கும், எல்லாம் அனுகூலமாயிருக்கும். உன்னை வாளாக்காமல் தலையாக்கி, கீழாக்காமல் மேலாக்கி, பூமி உயர்ந்த ஸ்தானத்தில் கர்த்தர் உன்னை ஏறி இருக்க பண்ணுவார். ஆலோசனை, யாருடைய ஆலோசனை எனக்கு வேண்டும்? ஆண்டவரே ஆலோசனை தாரும்பா, ஆராய்ந்து பாருமப்பா. வேதனை உண்டாக்க வழி இடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே நீரனை நடத்தும் ஆண்டவரே. உங்களுடைய தெய்வீக ஆலோசனைக்கு வேண்டும் என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக உங்கள் வாழ்க்கையிலே இந்த குறிப்பிட்ட ஒரு பிரச்சனைக்குள் நீங்க இருக்கிறீங்களா?
மோகம், அது வேகம் வாழ்க்கையில் நடக்க போகுது, சீக்கிரமாக நடக்க போகுது. அழிவு வரப்போகுது. எதிர்பாராத உன சடுதியிலே அழிவு வரும். இப்படி நடக்கும்னு நினைக்கலையே, இந்த குறிப்பிட்ட இந்த நாளில் நடக்கும்னு நினைக்கலையே, நடந்துட்டே. ஒரு நபர் உன் மேலே காதல் காண்பிப்பது போல காண்பித்தாலும் அல்லாவிட்டால் மோகம் என்று ஆர்வக்கோளாராய் உன் பேரில் வெறுப்போடு அல்ல விருப்பத்தோடு உன் பின்னால் சுற்றுனாங்கன்னா ஜாக்கிரதை. நிச்சயமாக அது வேண்டாம், ஆரம்பிக்க வேண்டாம். இடையில விட முடியாது, பாதியில் விட முடியாது. பாதியில் விட்டால் அவ்வளோதான் அழிவு, அடி உத கொலை. வேண்டாம். எச்சரிப்பு. ஜெபிப்போம். அன்பு இறக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அருவருப்பான தவறான அசுத்தமான ஆலோசனையை கொடுக்கிற நண்பர்களை தெரிந்து கொள்ளாதபடி தெய்வீக ஆலோசனை நடத்துகிற மக்களை தெரிந்து கொள்ள என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நீ ஞானத்தை நீ தருவீராக. உம்முடைய ஆலோசனை பண்ணப்பதற்கு அவர் உள்ளத்திலே ஆண்டவரே ஒரு ஏவுதலை தாரும். யாரெல்லாம் இப்படிப்பட்ட சிலந்தி வலையிலே சிக்கி இருக்கிறார்களோ, காதல் வலையிலே விழுந்து கிடக்கிறார்களோ, அக்கினி அனுப்புங்கப்பா, அக்கினி அனுப்புங்க. அக்கினி தான் இந்த வலையிலிருந்து அவங்களுக்கு விடுதலையை கொடுக்க முடியும். சென்ட் யுவர் ஃபயர் ஆண்டவரே. முத்தா இருக்கிற வாலிப பிள்ளைங்க கொத்து கொத்தா விழுந்து போகாதபடி, ஆவிக்குரிய கொரோனாவில் சாகாதபடி அப்பா காப்பாத்துங்க. இந்த பெரிய ஆபத்திலிருந்து பிள்ளைகளை காப்பாத்துங்க, வாலிப பிள்ளைகளை காப்பாத்துங்க, கல்லூரி மாணவிகளை காப்பாத்துங்க, வேலை ஸ்தலத்துல காப்பாத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய அக்கினியால கோட்டையாக மரணம் கோட்டையாக பிள்ளைகளுக்கு விடுதலை தாரும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமென்.